திருமணத்திற்கு முன் வருங்கால கணவனுடன் நிறைய பேச வேண்டும். திருமணத்துக்கு பின் புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொண்டால் எல்லோருக்கும் நம்மை பிடிக்கும்? இதற்கு முன் எந்த பெண்ணையாவது அவர் காதலித்திருக்கிறாரா? எத்தனை பிரேக்கப் நண்பிகள் இருக்கிறார்களா? வாங்கும் சம்பளத்தில் செலவு போக மாதம் எவ்வளவு சேமிக்கிறார்? நமக்கு பிடிக்கும் விஷயங்களில் 50% அவருக்கு பிடித்திருக்கிறதா? அதற்கும் குறைவு என்றால் முடியாது என சொல்லிவிட வேண்டும். 100% ஒத்து போகும் என எதிர்பார்க்கவும் முடியாது. இப்படி எல்லாவற்றையும் மனம் விட்டு பேசிவிட்டால் தான் திருமணத்துக்கு பின் பிரச்சனை வராது எனும் யோசனையால் காலையில் அலுவலகம் செல்வதற்கு முன் உள்ளூர் பெருமாள் கோவிலில் பெண் பார்த்து முடிவான முதல் நாளான இன்று யோசித்ததில் உறக்கமின்றி விழித்திருந்தாள் லயா. மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதா? அவங்க வீட்டில் இருந்து சாயங்காலம் 4 மணிக்கே கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ ஆஃபீஸில் இருந்து வந்த பின்னாடி சொல்லிக்கலாம் தான் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லலை. இப்போவே மண்டபம் புக்கு பண்ணினாதான் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ண முடியும். இப்போ நடந்த குரு பெயர்ச்சியால் சோசியர் சொன்ன மாதிரியே உன்னோட ராசிக்கு குருபலம் வந்ததால் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்த குரு பெயர்ச்சி சரியில்லாமல் போயிருச்சுன்னா அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடணும். மறுபடியும் குரு மாறிட்டா அவங்க மனசு மாறிட வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது? நாங்கள் நல்லா விசாரிச்சிட்டோம். நல்ல குடும்பம். வரதட்சணையா 1 பைசா கூட கேட்கல. கட்டின சேலையோடு வந்தால் கூட ஓகேவா? அதை கூட எங்கள் மருமகளுக்கு நாங்களே எடுத்து கொடுத்துட்றோம்னு சொல்கிறாங்க. நீ ஒல்லியாக அழகாக இருக்கிறதுனால ஃபோட்டோவை பார்த்தே மாப்பிள்ளை பையனுக்கு பிடிச்சி போச்சான். நேரில் பார்த்து பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சான். இத்தனைக்கும் நான் அனுப்பின ஃபோட்டோ தான் காரணம். நீ வர்க்கலா டூர் போயிருந்தப்ப எடுத்து எனக்கு அனுப்பின ஃபோட்டோவை தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். மகிழ்ச்சியாக சொன்ன தாய் காமினியை கோபமாக ஏறிட்டாள் லயா. அந்த கருடன் சிலைக்கு பக்கத்தில் முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு நின்றுதுனே, அதுவா? ஆமாம். அதுக்கென்ன? ஸ்ரீதேவியில் எடுத்த ரோஸ் கலர் சுடிதாரில் நல்லா தானே இருக்கிற. அதை எதுக்குமா அனுப்பின? எனக்கு சுத்தமாக பிடிக்கலை என பொய் கோபத்துடன் சினிங்கினான். உனக்கு பிடிக்கலைன்னா என்னடி? மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போய் தான் பொண்ணை பார்க்கவே வந்திருக்காங்க. பையனும் உனக்கேற்ற ஜோடி. ஸ்மார்ட்டாக இருக்கான். பெங்களூரில் ஐடி கம்பெனியில் மாதத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறானாமே. என்ன 50,000 பக்கமாக டேக்ஸ் போயிடுதாமா. வீட்டு வாடகை, கார் பெட்ரோல் செலவு, அது இதுன்னு முழுசாக ஒன்று போயிடும் போல. ஆனால் ஒன்று மிச்சமாகுதுல, அது போதாதா? பெங்களூர்லேயே ஒரு ஃப்ளாட் வேற அவனோட பேரில் கடனே இல்லாமல் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. புது கார் வச்சிருக்கான். அவனோட அப்பா கட்டின வீடும் நல்லா தான் இருக்குது. காந்திபுரத்தில் சென்ட்ரல் சிட்டியில், அதுவும் 4 கோடி மதிப்பு. அமெரிக்காவில் இருக்கிற அவனோட அக்காவுக்கு வேணுங்கிறத கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்களாம். வீட்டில் பங்கு கேட்க வரமாட்டாள்னு சொன்னாங்க. எப்படியாவது மகளை சம்மதிக்க வைக்க வேண்டுமென முடிவு செய்து பேசினாள் லயாவின் தாய். எனக்கு தூக்கம் வரல, தனியாக யோசிக்கணும்னு தோணுது, என்னை தனியாக விடுறியா என்றாள் லயா. சரி, நான் ஹாலில் பெட்ஷீட்டை விரித்து படுத்துக்கிறேன். உங்கள் அப்பாவோட கொரட்டை சத்தத்தில் அவர் கூடவும் படுத்து நிம்மதியாக தூங்கவே முடியாது. 1.5 காலுக்கு வச்சிருக்க தலகாணியை கூடு கேட்டவள் பிடுங்கி சென்றாள். அம்மா என கத்தினாள் லயா. அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு, இன்னைக்காச்சும் நீயும் கொரட்டை விடாமல் தூங்கு. உன்னோட லட்சணத்துக்கு அப்பாவை குறை சொல்கிற. அப்புறம் எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயே இருக்க. அப்பாவும் கண்டிக்கிறது இல்லை. என்னோட ரூம் கதவை சாத்திட்டா காற்று வரமாட்டேங்குது. ஜன்னலை சாத்தி கொசு வலை போட்டு ஸ்க்ரீன் கிளாத்து போட்டு அடைச்சி வச்சிருக்க. ஏசி வாங்க சொன்னால் வாங்காமல் நகையை மட்டும் ஓடி ஓடி வாங்குற என்று பேசி கொண்டிருக்கும் போதே தாயிடமிருந்து குரட்டை சத்தம் வர ஆரம்பித்ததும், எப்படித்தான் உன்னால் மட்டும் கண்ணை மூடினதும் தூங்க முடியுதோ தெரியல என நினைத்தவளுக்கு அயனின் ஞாபகம் வர தனது அலைபேசியில் கையில் எடுத்தாள் லயா. காலையில் தன்னை பெண் பார்க்க வந்திருந்த வரன் அயனிடம் அலைபேசி எண்களை வாங்கியிருந்தார். நடு இரவில் ஃபோன் பண்ணினால் தவறாக எடுத்துக்கொள்வாரோ என யோசித்தாலும் வாழ்க்கை பிரச்சனை, பேசுறதுல என்ன தப்பு இருக்கு என நினைத்தவள் ஃபோன் பண்ணினாள் லயனுக்கு. லயாவின் ஃபோனுக்காகவே காத்திருந்தவன் போல ஒரே ரிங்கில் அடுத்த நொடி ஃபோனை எடுத்த அயன், ஹலோ, என்ன சொல்லாமல் இன்னும் தூக்கம் வரலையா?
என ஒரு வார்த்தையிலே தனது பெயரை நிறுத்தி பிரித்து முடிவில் உச்சரித்த விதத்தால் இப்படி வார்த்தையில் ஜாலங்காற்றுவரத்தானே இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேன் என நினைத்தவள் ஐஸாக கரைந்தே போனாள். எனக்கு தூக்கம் வரல, உங்களுக்கு வரலையா என்றாள். ஆமாம், ஏனோ உன்னோட ஞாபகமாகவே இருந்தது. நானாக கூப்பிடலாம்னு யோசித்தேன். நீ தூங்கி இருப்பியோ, உங்கள் வீட்டில் யாராவது எடுத்தா இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்கன்னு தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு தான் கூப்பிடலை என்றான். மெசேஜ் பண்ணியிருக்கலாமே என்றான். அவன் குரல் உடைய, இது வரைக்கும் பொண்ணுங்க கூட அதிகமாக பேசியிருக்க மாட்டீங்க போல என்றான். ஆமாம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதில் மெசேஜ் பண்ணுறதை விட முதலாக உன் கூட பேசணும்னு தான் தோணுச்சு. உன்னோட வாய்ஸ் கேட்கணும்னு ஏக்கமாக இருந்ததால் தூக்கமே வரலை என்றான். ஒரு தடவை பார்த்ததுல அவ்வளவு காதலா? அது சரி, காலையில் நீங்கள் தானே உங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னை எங்கே பேச விட்டீங்க? அதுக்குள்ளே என்னோட அம்மா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு ஏதாவது மிச்சம் இருக்கட்டும் வான்னு கூப்பிட்டாங்க. நாளைக்கு ஆஃபீஸுக்கு அப்படியே லீவு போடுறேன், விஓசி பார்க்கு வந்துடுங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் லீவு தானே என்று கேட்டார். இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆனால் நீ சொல்கிற டைம் பிரச்சனை இல்லை, வந்துடுறேன் என்றான். நிறைய பேசணும், இப்போ வச்சிடுறேன். ஒரு விதமான பதட்டத்துடன் அலைபேசியை துண்டித்தவள் தாயின் இருமல் சத்தம் கேட்டவுடன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மனசோர்வால் உடல் சோர்வுற உறங்கி போனான். பார்க்கில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து வெக்கப்பட்டவன் போல் தலை கவிழ்ந்தவாறு சுண்டலை சுவைத்து கொண்டிருந்தான் அயன். யாரும் அருகில் இல்லாததால் அவனை முழுமையாக பார்த்து ரசித்தாள் லயா. பரவாயில்லையே, காலில் கையில் நகமெல்லாம் வெட்டி மெயின்டைன் பண்ணுவீங்க போல, எப்பவுமே இப்படித்தானா இல்லை இன்னைக்கு மட்டுமா என்றான். எப்பவுமே இப்படித்தான், நீ கூட மேக்கப் எதுவும் பெருசாக போடாமல் வந்திருக்க என்று கேட்டான். பவுடர் கூட போடுற பழக்கம் இல்லை, ஃபங்க்ஷன்னா மட்டும் மேக்கப் பாக்ஸ் திறப்பேன், ஏன் நான் அழகா இல்லையா என்று கேட்டான். அப்படி சொன்னா தேவதை மாதிரி இருக்க என்றான். அப்படியா, என்னோட அம்மா எப்பவுமே ராட்சசி மாதிரி பண்ணாதடின்னு திட்டுவாங்க. எனக்கு 2 தடவை பிரேக்கப் கூட ஆயிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா என்றான். நம்ப மாட்டேன், எனக்கும் இதுவரைக்கும் யாருடையும் காதல் வரல, நீ தான் ஃபஸ்ட்டுனா நெக்ஸ்ட் யோசனை ஏதாச்சும் இருக்கா என கலாய்த்தார். நோ என சீரியஸாக அடுத்த நொடி அயன் கூறியதை கேட்டு மிரண்டவள் பின் மகிழ்ந்தான். நீ வந்து சாமுத்திரிக்கால சித்தனி வகை, காதலோ கல்யாணமோ ஒருத்தரோட தான் இருப்பேன்னு உன்னோட ஃபோட்டோவை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும் தானே என்று கேட்டார். நிச்சயமா, இதையும் சாமுத்திரிக்காவை வச்சு தான் கண்டுபிடிச்சிங்களா? அதுவும் கவிதையை யாராவது சொல்லிகிட்டே இருந்தால் சோறு தண்ணியை மறந்து கேட்பேன், நீங்கள் சொல்லுவீங்களா ஆர்வத்துடன் கேட்டாள். தாராளமாக என்றான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவிதை சொல்லுங்களேன் என்றான். அறிவாளால் வெட்டப்பட்டதால் காயப்பட்ட இளநீருக்கு முத்தத்தால் முதலுதவி எப்படி இருக்கு என்றான். வாவ், இது வரைக்கும் இது மாதிரி ஹைக்கூ நான் படித்ததே இல்லை, கேட்டதில்லை, சொக்கிட்டேன். உடனே ஒரு இளநீர் வாங்கி அதுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. அதோட இனிமேல் இளநீர் வாங்கினா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாட்டேன், முத்தம் கொடுத்து தான் குடிக்க போகிறேன். ஒரு கவிதை ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது நம்ம வாழ்க்கையை கூட மாற்றிடுற சக்தி அதுக்கு இருக்குன்னு. அதனால தான் மகாகவியோட கவிதைகள் மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், நீங்களே கவிதையை எழுதுவீங்களா? ஐயோ, அவ்வளோ பெரிய ஆள் நான் இல்லை, நெட்டில் படித்ததை எனக்கு பிடிச்சிருந்தா மனப்பாடம் பண்ணி என்ன மாதிரியே கவிதை பிடிச்சவங்களுக்கு சொல்லுவேன் என அயன் பேசிய போது, மற்றவர்கள் எழுதிய கவிதையை தான் எழுதியதாக சொல்லும் இக்காலத்தில் தான் எழுதவில்லை என உண்மையே பேசுகிறாரே, இவர்தான் நமக்கு பொருத்தமானவர், நம்ம மனசோட ஒத்து போகிற ஒத்த மனசுள்ளவர். இவர் நமக்கு கிடைத்தது நாம் செய்த புண்ணியம் என நினைத்தது பூரித்து போனால் லயா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பணம் சொத்து சொந்தக்காரங்களை பற்றி தப்பாக பேசுறது, ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறது, சந்தேகம், இப்படி இருக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்துக்கலாம். கொஞ்சமாச்சும் இயற்கையை பார்த்து ரசிக்கணும், அன்பா நம்பிக்கையா ஒத்த வார்த்தையாக பேசணும். மனைவி இன்னைக்கு என்ன சேலை கட்டியிருக்கான்னு கூட பார்க்காம ஆஃபீஸ் போய் சம்பாதிச்சுட்டு வர்ற பணம் வெறும் காகிதம்தான். பணத்தையும் சொத்தையும்
சேர்க்கவா இந்த பூமியில் பிறந்தோம் என்றான். சூப்பர், இதே தாட் தான் எனக்கும். என்னோட அப்பா அம்மா பெருசாக எதுவும் சம்பாதிக்கல, ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ கூட தன் வீட்டுக்கு வர்ற மருமகள் நிறைய பணத்தோடு வர வேணாம், நிறைஞ்ச மனசோடு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை லயாவை அயனியின் குடும்பத்துடன் மனம் நெருக்கம் கொள்ள வைத்தது. உடனே தனது தாயின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு, மம்மி, நேத்தைக்கு பார்த்த வரன் அயனையே முடிச்சிடுங்க, உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடுங்க என்றால் அயனின் கைகளை இறுக பற்றியபடி.